ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டம்பர்ல ஆயில் ஊத்தி எல்லா சைடும் பேக் பண்ணோம். இப்போ நம்ம ஆயில் ஊத்தி டம்பர்ல ஆயில் ஊத்தி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு போட போறோம். இப்போ டம்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு சைடு வச்சிருவோம். இப்போ கேக் செய்யறதுக்கு தேவையான ஏடிஎஸ்ல போட போறோம். நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துக்க போறோம். இதான் வெள்ளை அளவு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதான் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நல்லா அமுத்திட்டு கோதுமை மாவு வச்சாச்சு. வந்து அதே கப்ல அரை கப்பு சர்க்கரை, அதோட 2 ஏலக்காய் போட்டுக்கணும். சர்க்கரையும் ஏலக்காவும் அரைச்சாச்சு. இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 மூடி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பாலும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கலக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு ஹீட் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஹீட் ஆகணும். கேக் பண்றதுக்கு இப்போ இந்த பேட்டரை டம்ளர்ல போட்டுடலாம். இப்படி தட்டாதான் யார் பப்பிள்ஸ்லாம் வெளில வரும். அப்பதான் நம்மளுக்கு கேக் நல்லா ஃபஃபியா வரும். எல்லாத்தையுமே டம்ளர்ல போட்டாச்சு. இப்போ வாங்க அடுப்புல வைக்கலாம். இப்போ உப்பு ஹீட் ஆயிடுச்சு. வாங்க அடுப்புல வைக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம்.